ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட ஏமாற்றத்தை தான் இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து ரசிகர்கள் மத்தியில கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஓப்பனிங் சாங் ஹீரோ சாங்னா நல்லா இருக்கு. தேவையில்லாம ஒரு 2 சோக பாட்டு போட்டுருக்கு. இந்த கான்ட்ரவர்சியான மெசேஜஸ் வந்து யாருக்காக வந்து இந்த படத்துல சொல்றாங்க? மக்களுக்காகவா இல்ல அரசியலுக்காகவா? மக்கள் தான் ஓட்டு போட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது மக்கள் அப்படின்னா ஞானவேல் வந்து இந்த படத்துல கொஞ்சம் பயந்துகிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கொஞ்சம் அந்த கருத்துக்கள் வந்து மக்களை சென்றடையிலையோ, அவர்களுடைய மொழியிலேயே வந்து நான் பதில் சொல்லுவேன் தான் அருண் அவர்கள் சொல்லி இருந்தாரு. தூத்துக்குள்ள அந்த ஸ்டெர்லைட் ஆலை ஏது பொதுமக்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு ரஜினியுடைய ஒரு சூப்பர் ஹிட் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, வேட்டையன் படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின விமர்சனங்களை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய நடிகர், மூத்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஞானவேல் ரஜினி அவர்களுடைய கூட்டணியில இன்னைக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து எந்த மாதிரியான கதைக்களத்தை உருவாக்கியிருக்கு, இதுல எத்தனை பேர் வந்து நடிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராணா டகுபதி, கிஷோர், பகத் பாசில், அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன், ரீத்திகா சிங், மஞ்சு வாரியர், ரோகிணி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். எஸ்ஆர் கதர் ஒளிபேசி இருக்கிறார். சண்டை காட்சிகளை அன்பரி செய்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஞானவேல். இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன் தயாரித்திருக்கிறது. லைக்கா புரொடக்ஷன் தலைமை நிர்வாகியாக தமிழ்குமரன் பணிபுரிகிறார். இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுகிறது. சார், வேட்டையன் படத்துல எந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க? இதுல படம் வந்து லேக் ஆகுது அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுங்களேன். ஜெய்பீம் படம் இதே இயக்குனர் எழுதி இயக்குனது. அந்த படம் வந்து முற்றிலும் மாறுபட்ட கதைக்களம். அது வந்து ஒரு வாழ்வியல் கதை, இயல்பாக நடந்தது. அந்த படத்தில் யாருமே ஓவர் ஆக்ஷன் பண்ணலை. சூர்யா அதில் நட்சத்திர நாயகனாகவும் பரிமளிக்கலை. அவர் ஒரு வக்கீலாக அவர் வாழ்ந்தார், அவ்வளோதான். இந்த படம் அப்படி இல்லை. இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம். எப்போவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது வந்து லாஜிக் மீறிய மேஜிக். ரஜினிகாந்த் படத்தில் லாஜிக்கே பார்க்கக்கூடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை இருக்குது. ஏன்னா அவருடைய மகள் ஐஸ்வர்யா தான் இந்த இயக்குனரை ரஜினிகாந்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் ஜெய்பீம் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் டைரக்டர் ஞானவேலை ரஜினிகாந்த் பார்த்துருக்காரு. அப்போ அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, நீங்கள் ஜெய்பீம் படம் கருத்துள்ள படம், அது வேறு கதை களம். இது என்னுடைய படம் ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக தான் இருக்கணும். எப்படின்னா என்னை பார்க்க வர்றவங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, ஒரு எம்ஜிஆர் ஃபார்மில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், ஆனால் கருத்துக்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு என்டர்டெயின் மூவியாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல நிபந்தனை போட்டார். அதனால் இந்த படத்துலேயும் அவர் கருத்துக்களை நிறையா சொல்லியிருக்காரு. கதை என்னென்னா, இப்போ சமீபத்தில் வந்து சென்னையில் 3 என்கவுண்டர் நடந்துச்சு இல்லையா? ஆமாம். அந்த என்கவுண்டர் வந்து சரியா தவறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதாவது போலீஸ்காரங்க கையில் துப்பாக்கி கொடுக்கறதே என்கவுண்டர் போட்டு தள்ளுறது தான். இப்போ நீங்க சொன்னீங்க, நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் 3 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க, அதை பத்தின கதைன்னு சொன்னீங்க இல்லையா? அவர்களுடைய மொழியிலேயே வந்து நான் பதில் சொல்லுவேன் தான் அருண் அவர்கள் சொல்லி இருந்தாரு. அந்த மாதிரியான கதைக்களத்தை, இது இப்பதானே அந்த என்கவுண்டர் நடந்தது, நீங்க பழச நடந்த மாதிரி இல்ல சொல்றீங்க? இல்ல, இப்ப தூத்துக்குள்ள அந்த ஸ்டெர்லைட் ஆலை ஏது பொதுமக்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்பவும் வந்து நிறைய பேரை சுட்டு கொன்னாங்க. அது வேற கதைக்களம், இது வேற கதைக்களம். இதில் எப்படின்னா, அமிதாப் பச்சன் என்கவுண்டரை எதிர்க்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் யாரை வேணால் சுடக்கூடாது. ஜஸ்டிஸ் டிலேய்ட் இஸ் ஜஸ்டிஸ் ஃபினிஷ்ட். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள்
ஏன்னா அவன் வந்து கடைசி நேரத்தில் வந்து அப்பாவின்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரி அந்த கதைக்களமும் இருந்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக எல்லா போலீஸ் அகாடமியில் உள்ள ஆஃபீஸருக்கும் தெரியும். அவர் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறம்தான் அமிதாப் பச்சன் போலீஸ் அகாடமியோடைய தலைவர், மனித உரிமை கமிஷன் தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், பொதுமக்கள் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ பொதுமக்கள் வந்து டிவியில் எல்லாரும் அவனை போட்டு தள்ளு, அவன் கற்பழிச்சு கொலைகாரனை போட்டு தள்ளும்பாங்க. அது வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு சிங்க் ஆகிடும். அப்போ மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை, மக்கள் கருத்து கூட எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்கவுண்டர் பண்ணவன் உண்மையிலேயே குற்றவாளி இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அப்புறம் கதை மாறும். அதாவது என்கவுண்டர் பண்ணது தப்புன்ட்டு ரஜினிகாந்த் ஃபீல் பண்ணுவார். இந்த படத்தில் 3 ஹீரோஸ், 1 அமிதாப் பச்சன், 2 ரஜினிகாந்த், 3வது பகத் பாசி. சார், வேட்டையன் படம் அப்படிங்கிறதே வந்து ரஜினிக்காக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இதில் வந்து 3 ஹீரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்தது வேற யாரு இதுல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்களேன். ஏன் சொன்னா, வழக்கமாக ரஜினிகாந்த் படத்தில் அவர் தான் ஹீரோவாக இருப்பார். இந்த படத்தில் மட்டும் 3 ஹீரோ. எப்படின்னா, இந்த படத்தில் காமெடின்னு தனியாக கிடையாது. காமெடியன், குணச்சித்திர வேஷம், ஹீரோ 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வேற லெவலில் பண்ணியிருக்கார் பகத் பாசில். அதாவது பகத் பாசில் கிட்ட இந்த படத்தை கதையை சொல்லி கால் ஷீட் கேட்கும்போது ஞானவேல்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் 3 மாதம் கழித்து தான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் வர முடியும், ஆல்ரெடி நான் கமிட்டடில் இருக்கேன், 2 படம் முடித்து தான் வருவேன்னு இருக்காரு. அப்போ ஞானவேல் வந்து இந்த கேரக்டரை பகத் பாசில் தான் செய்ய முடியும்ன்ட்டு ஒரு உறுதியோடு இருந்திருக்காரு. அப்போ ரஜினிகாந்தை போய் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தும் பரவாயில்ல, நீங்கள் ஏன்ட்ட கேட்குறத விட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் கேட்டிருக்கணுன்னே. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எப்போவும் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் தானே. ஸோ டேரக்டர் சொல்கிறபடியே வெயிட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தில் ரஜினிகாந்தை விட, அமிதாப் பச்சனை விட பகத் பாசில் தான் நம்ம மனசை அப்படியே கவர்றாரு. லேடிஸும் சரி, குழந்தைகளும் சரி, ஒரு அறிவார்ந்த ரிவ்யூவர்ஸும் விமர்சனக்காரர்களும் பகத் பாசிலுடைய நடிப்பை ரொம்ப பாராட்டுவாங்க. இப்படி ஒரு நடிகரை, அதாவது அலட்டலே இல்லாமல் இந்த கேரளா ஸ்டைலில், மலையாள ஸ்டைலில் இயல்பாகவும், அதே சமயத்தில் ஒரு ஜாலியாகவும் பண்ணியிருக்காரு. நீ யாருன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லுவார், நான் திருடுறேன். ஆமாம், போலீஸ்காரங்களுக்கு புத்திசாலித்தனம் வேண்டி இல்லை, ஆனால் புத்திசாலித்தனம் திருடனுக்கு வேணும், அதான் நான் அப்படின்பார். அவர் இந்த படத்தில் பேட்டரின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் வந்து சும்மா அவர் ஹீரோ, ஆனால் அவருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுக்குறது யாருன்னா பேட்டரி தான். அதாவது பகத் பாசில் தான் இந்த மாதிரின்னு அவருக்கு ஹெல்ப் பண்ணி விடுவார். ஸோ அந்த திருடனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பார் ரஜினிகாந்த். அமிதாப் பச்சன் வந்து என்கவுண்டருக்கு எதிரியானவர். அவர் அந்த லா ப்ரொசீடிங்ஸு எல்லாம் சொல்லுவார். முக்கியமான விஷயம் என்னென்னா, இவரை வந்து முக்கியமான கல்பிரிட்டை கண்டுபிடிச்சிருவார் எஸ்பி ரஜினிகாந்த். உடனே அதுக்குள்ளே அவருக்கு வந்து அந்த வில்லன் வழக்கமாக சினிமா மாதிரி உன்னை வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றினாலும் அந்த ரஜினி சொல்லுவார், பொருளாதார குற்றப்பிரிவுகளையும் இதில் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குவார். யார்? அமிதாப் பச்சன். ஆமாம், பொருளாதார குற்றப்பிரிவும் இதில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட நுணுக்கத்தை சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சரி, இந்த படத்துல வந்து என்கவுண்டர் மெசேஜஸும் இருக்கு, பொருளாதாரம் அப்படிங்கிற மெசேஜஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கான்ட்ரவர்சியான மெசேஜஸை வந்து யாருக்காக வந்து இந்த படத்துல சொல்றாங்க? மக்களுக்காகவா இல்ல அரசியலுக்காகவா? மக்கள் தான் ஓட்டு போட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தேர்ந்தெடுத்தவங்க சரியில்லை, அவன் எல்லாம் காசு அடிக்கிறதுலே பல்லாயிரம் கோடி ரூபாயை சுற்றுறதுலே இருக்கான். இந்த படத்தில் நீட் தேர்வை எதிர்த்து மெசேஜ் சொல்லியிருக்காரு ஞானவேல். அதான் நீட் தேர்வுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக ஒரு பெரிய நேட் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது பல கோடி தில்லு முள்ளு ஊழல்கள் நடக்குது. அதில் ஒரே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அதாவது சாதாரணமானவங்க வந்து ஆன்லைன் ஸ்டடீஸ் பண்ண முடியாது. ஆன்லைன் ஸ்டடீஸில் எல்லாம் இங்கிலீஷ்லாம் லெக்சர்லாம் இருக்கும். அந்த லெக்சர் புரியாமல் ஒரு பொண்ணு தற்கொலைக்கு போவாள். இந்த
மெடிக்கல் காலேஜில் எல்லாரும் படித்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு படிப்பு வராதவங்களையும் திணிக்கிறாங்க ஜனங்க. அதே மாதிரி தன்னுடைய பையன் மகா டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அந்த செலவில் அவங்களுடைய வாழ்க்கை இழந்துடுறாங்கங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக தான் அந்த அரசியல்வாதிகளை திட்டியிருக்காரு. நச்சுன்னு சொல்லலை, அப்படி பட்டும் விடாமல் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் எந்த துரோகத்துக்கு தில்லுமுல்லுக்கு காசை வாங்கி விட்டு துணை போனாரோ அந்த அமைச்சரே கடைசியில் அவங்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காரு டைரக்டர். சார், ஞானவேலுடைய டைரக்ஷன்ல ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆகும்போது இது வந்து உண்மை கதை ரொம்பவே ராவா மக்களுக்கு புரியும்படியா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வேட்டையன் படத்திலையும் வந்து உண்மை கதை, இந்த சுவாதியுடைய தற்கொலை, இந்த நீட் தேர்வுல வந்து நிறைய மாணவிகள் எல்லாமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாமே இந்த படத்துல கொடுத்துருக்காங்களா சார்? இதுல சுவாதி தற்கொலைலாம் வரல. தற்கொலையிலிருந்து துஷாரா விஜயன் பள்ளிக்கூட ஆசிரியை மீட்டுருவாங்க. ஆனால் பள்ளிக்கூட ஆசிரியை இதில் வந்து ரொம்ப அவங்க படித்தது ஒரு படிப்பு, ஆனால் சொல்லி கொடுக்குறது வேறு படிப்பு. ஆனால் துணிச்சலாக ஒரு வீராங்கனையாக எப்படியாவது அவன் கிட்டத்தட்ட அந்த வில்லன் வந்து 2 கோடி ரூபா உனக்கு தாரேன் செட்டில் ஆயிருன்னு சொல்லுவான். மாட்டேன், எல்லாருடைய எல்லா இந்த தில்லுமுல்ல வெளியே கொண்டு வரதான் என் லட்சியம்னு சொல்லி துஷாரா விஜயன் ஒரு புரட்சி வீராங்கனையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் துஷாரா விஜயன் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கு. அதாவது ரேப் பண்ணி கொலை பண்ணும்போது உண்மையிலே நமக்குலாம் பாவமாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி மாணவிகளாக ஒரு நல்ல ஆசிரியை எப்படி இருக்கணுமோ அதுக்கு உதாரணமாக துஷாரா விஜயன் பண்ணியிருக்காங்க. என்ன ஜெய்பீமுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ஜெய்பீமில் வந்து ராவாக இருந்துச்சு, ஆனால் ஜனங்க ரசித்தாங்க. இது வந்து கமர்ஷியலாக இருக்குது. கொஞ்சம் அந்த கருத்துக்கள் வந்து மக்களை சென்றடையிலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் இருக்கத்தான் செய்யுது. அப்படின்னா ஞானவேல் வந்து இந்த படத்துல கொஞ்சம் பயந்துகிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? பயந்துகிட்டுன்னு சொல்ல முடியாது. எங்கள் சினிமா வந்து ஒரு வியாபாரம். இதில் 4 காசு அவருக்கும் வரணும். ரஜினிகாந்த் போட்ட டைரக்டர் பி வாசு, கே.எஸ். ரவிக்குமார் லெவலில் அவரும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும். வேறு வழி இல்லை, காம்ப்ரமைஸ் ஆகித்தான் ஆகணும். ஏன்னா ரஜினிகாந்த் படம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அப்புறம் ரஜினிகாந்துக்கு ஒத்து போய் ரஜினிகாந்துக்கு தோதான கதையைத்தான் அவர் தேர்ந்தெடுக்க முடியும். அவர் சூர்யாவை ஞானவேலு அடக்கி வைக்கலாம், ரஜினிகாந்தை அடக்கி வைக்க முடியுமா? ஏன்னா ரஜினிகாந்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்குது. அந்த ரசிகர் வட்டத்தை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஞானவேல் ஈடுபட்டாகணும் இல்லையா? அதனால் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு முழு முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காரு ஞானவேல். இந்த படம் வந்து ரொம்பவே வந்து கிரைம் ஸ்டோரியா கொண்டு போயிருக்காரு ஞானவேல். ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட ஏமாற்றத்தை தான் இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து ரசிகர்கள் மத்தியில கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்க இந்த படத்தை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஒரு விமர்சகன் மட்டும் இல்லை, நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். சினிமாவுக்கு போகிறது எதுக்கு? 100 ரூபா கொடுத்தோம்னா 150 ரூபாய் எனக்கு சந்தோஷப்படுத்தணும், அதான் என் இது. அதில் நீ கருத்து சொல்லியோ லாஜிக்கெல்லாம் மேஜிக் சொல்லியோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. போனோமா, வெளியில் கவலைகளை மறந்து ஜாலியாக சிரித்தோமா, படம் பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். நாம் என்ன அதை பாடமாக படிக்க போகிறோம் சினிமா தியேட்டருக்கு? அதனால் படம் அந்த மாதிரி கருத்தே இல்லை. ஒரு முழுமையான ஃபேமிலியை திருப்திப்படுத்தக்கூடிய படம் தான் வேட்டையன். ஆனால் ஒரே ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, அமிதாப் பச்சன் போலீஸ் அதிகாரிகள் வேட்டைக்காரனாக இருக்கக்கூடாது, மக்களின் பாதுகாவலாம் இருக்கணும்னு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. அதனால் வேட்டையனுங்கிற டைட்டில் ரஜினிகாந்துக்கு பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் வேட்டையனுங்கிற தலைப்பு படத்துக்கு பொருத்தமாக இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சார், வேட்டையன் படம் அப்படிங்கும்போது ரஜினிக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா அவர் எப்பவுமே வந்து இந்த சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து வேற லெவல்ல மாஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு. இந்த படத்துல சண்டை காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சண்டை காட்சியில் அன்பரியு ஸ்டண்ட் மாஸ்டர் பிரமாதப்படுத்தியிருக்காரு. ரஜினி ரசிகர்களை எப்படி சந்தோஷப்படுத்தணுங்கிறதுல 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காரு அன்பறிவு. ஆனால் காலை அப்படி ஆள் உயரத்துக்கு தூக்கி பிரமாதம் சண்டை போட்டிருக்கு ரீத்திகா சிங்கு. அதனால் நான் ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. ரீத்திகா சிங்கு ஒரு பழைய விஜயசாந்தி மாதிரி
இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க, ஃபைட்டும் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் கூடவே நிழலாக படத்தில் ட்ராவல் பண்ணுறது ரித்திகா சிங் தான். சரி, இந்த படத்துல வந்து மஞ்சு வாரியார் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஆடியோ லான்ச்லயே வந்து ஞானவேல் அவர்கள் சொல்லியிருந்தாரு. மஞ்சு வாரியாருக்கு என்ன மாதிரியான ரோல் கொடுத்துருக்காங்க? அவங்களோட ஆக்டிங் வந்து இதுல அந்த அளவுக்கு இருக்கா? இந்த படத்தில் ரஜினிகாந்துடைய மனைவியாக மஞ்சு வாரியர் வராங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு விமர்சனங்கிற முறையில் துஷாரா விஜயன் மஞ்சு வாரியரோட நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நல்ல வேளை ரஜினிகாந்தையும் மஞ்சு வாரியரையும் ஒரு டூயட் போட்டு 45 வயசும் 70 வயசும் டான்ஸ் ஆட வச்சு நம்மளை கோராமப்படுத்தலை ஞானவேலு. ஆனால் அதே சமயத்தில் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியுடைய மனைவி மகள்லாம் சாவடிச்சிருவாங்க. இந்த படத்தில் அப்படி இல்லை. அவரை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணும்போது துப்பாக்கி எடுத்து டிஷிம் போட்டு தள்ளிடும். அதாவது போலீஸ் அதிகாரியுடைய மனைவி ஒரு தைரியத்தோட, போலீஸ் அதிகாரி மனைவிக்கும் துப்பாக்கி சுட தெரியுங்கிறத படத்தில் நிரூபிச்சிருக்காங்க மஞ்சு வாரியர். மற்றபடி அவருக்கு நடிக்கிறதுக்கான போர்ஷன் அதிகமாக இல்லை. பாகுபலி படம் பார்த்த உடனே வந்து ராணா டகுபதிக்குன்னு வந்து நிறைய ஃபேன்ஸ் அப்படி பட்டாளம் வந்து இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து இந்த படத்துல வேட்டையன் படத்துல ராணாவுக்கு கொடுத்துருக்காரா ஞானவேல்? ராணா டகுபதி ஆள் 6 அடி இருக்காரு, ரஜினிகாந்த் மாதிரி இருக்காரு. ஆனால் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவருக்கு சுத்தமாக வரல. ஏதோ டயலாக் ஒப்பிச்ச மாதிரி இருக்குது. ஆள் கொஞ்சம் ஜட்ஜாண்டிக்காக இருக்கிறதுனால அந்த வில்லனுக்கு பொருத்தமாக இருக்கார். மற்றபடி அவர் இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் சிரமப்பட்டு நடிச்சிக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்டர்வியூக்கு அப்புறம் தான் வர்றாரு ராணா டகுபதி. இந்த படத்துல அனிருத்துக்கு வந்து ஒரு வேற லெவல்ல வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு ரஜினிக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு ஞானவேல். இப்போ அந்த மியூசிக் வெளியே பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? படத்துல பார்க்கும் பொழுது வழக்கமாக இயக்குனர் KS ரவிக்குமார் ரஜினிகாந்த் வர்ற படங்களில் ஒரு 2 ஷாட்டு டான்ஸ் மூமெண்ட் கொடுப்பாரு. இந்த படத்தில் ஒரு 5-6 ஷாட்டு அனிருத் ரஜினிகாந்தோட சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்காரு. அதே மாதிரி அவரை வந்து குருவாக நினச்சி வணக்கம் போடுறதெல்லாம் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ இனிமேல் வர்ற காலத்தில் ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி மாதிரி அனிருத்தும் கதாநாயகனாக அடிப்பதற்கு குறைஞ்சபட்ச தகுதி இருக்குன்னு இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. ஓப்பனிங் சாங், ஹீரோ சாங்லாம் நல்லா இருக்குது. தேவையில்லாமல் ஒரு 2 சோக பாட்டு போட்டிருக்காரு. ரஜினிகாந்துக்கு இப்போல்லாம் அவன் சோக பாட்டு எடுபடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு போலீஸ் அதிகாரி தாடி வச்சுக்கிட்டு கேரா வச்சுக்கிட்டு எந்த காலத்தில் இருக்காரு ஞானவேலு? ஒருவேளை ரஜினிக்காக இந்த மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக் பண்ணியிருக்காரு என்னமோ எனக்கு தோணலை. ஞானவேல் ரஜினி அவர்களுடைய கூட்டணி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில இருந்தது. ஆனா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜஸ் வந்து அரசியல் சம்பந்தமாகவும் இல்ல வந்து அரசாங்கத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான மெசேஜஸ் இதுல இருக்கு. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான மெசேஜஸ் இருக்கு. இது ஏதாவது மக்களையும் அரசாங்கத்தையும் பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சினிமா பார்த்து யாரும் திருந்த போகிறதில்ல. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான். அதாவது ஆன்டி போலீஸ் ஸ்டோரி. போலீஸை வந்து ஒரு வில்லனை காட்டுற கதை தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி கதையில் வந்து கவர்மெண்ட்டை நிச்சயமாக தாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை பாலிஷாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஞானவேல். அது மட்டும் நல்லா தெரியும். ஞானவேல் இப்போ பண்ணியிருக்கிற ஒரு படம் வந்து ஸ்டார் கூட்டணியை வச்சு படம் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு விமர்சகரா ஞானவேலுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? எந்த சூழ்நிலையிலையும் இந்த படம் ரஜினி படம் தான் சொல்லுவாங்களே தவிர ஞானவேல் படம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு தான் சம்பளம் ஜாஸ்தி. அவர் தான் 120 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஞானவேலுக்கு அவ்வளோ சம்பளம் இருக்குமா? எனவே ரஜினிக்கு எப்படி இந்த படம் கம்பேக்கா வசூலில் ஒரு வேட்டைத்தனமாக இருக்குமோ அதே மாதிரி வசூல் தான் இங்கே முக்கியம். சினிமாவில் கமர்ஷியல் டைரக்டர்னு ஆகிட்டாரு ஞானவேல். இன்னும் அவருக்கு படங்கள் லைன் கட்டி நிற்பாங்க தயாரிப்பாளர்கள். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ரஜினி கதையை தேர்வு செய்யறதுல வந்து கொஞ்சம் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. இதுல நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ற மாதிரியான ஏதாவது சீன்ஸ் ஏதாவது இதுல இருந்துதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்கெல்லாம் ஒரே லைன் தான். அதாவது தனி மனிதன். ஒரு 100 பேர் அடிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. எத்தனை பேர் துப்பாக்கியால் சுட்டாலும் அவர் சுட்டா எத்தனை பேர் செத்துருவாங்க. மற்றவங்க சுட்டா அவர் சாவ மாட்டார்.
ஏன்னா அவர் ஹீரோயிசம். இந்த ஹீரோயிசத்தை சொல்லித்தான் ரஜினிகாந்த் படத்தை எடுக்க முடியும். நிச்சயமாக இந்த படம் வந்து வசூல் வேட்டை புரியும். இந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தலை, அவனை திருப்திப்படுத்தலை, இவனை திருப்திப்படுத்தலைங்கிறது கிடையாது. குடும்பத்தோடு பார்த்தா சந்தோஷமாக ஒரு ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு சந்தோஷமாக வரலாம். பெரிய பாதிப்பை இந்த படத்தை ஏற்படுத்துன்னு சொல்ல மாட்டேன், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 73 வயசுக்கு அப்புறம் ரஜினியுடைய நடிப்பு, ஏன்னா இப்போ சமீபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போதான் வந்திருக்காரு. அவருடைய நடிப்பு கூலி படத்துலையும் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? நீங்கள் ஒரு விமர்சகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினி மட்டும் இல்லை, அமிதாப் பச்சனுக்கும் 70 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. 2 பேரும் என்ன செய்வாங்க? சேரில் உட்காந்து பேசுவாங்க, இல்லை நின்ன இடத்துல ஃபைட் பண்ணுவாங்க, நின்ன இடத்துல டான்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. மொத்தத்தில் வேட்டையன் படம் 100க்கு 53 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.